கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 1:9. நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகளின்படியோ நம்முடைய நீதிகளை எண்ணியோ நம்முடைய பரிசுத்தத்தை கொண்டோ தேவன் நம்மை இரட்சிக்கவில்லை. நம்மேல் தேவன் கொண்ட அநாதி தீர்மானத்தின்படியே நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை இரட்சித்ததோடு மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அவர் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பரிசுத்த அழைப்பிலே நாம் நிலை நிற்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறவர். ஏனென்றால் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே பரிசுத்தவான்களாய் நிலை நிற்பதோடு மாத்திரமல்ல, அதிலே வளர வேண்டுமென்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை மனுஷனுடைய பார்வைக்கு நாம் நல்லவர்களாய் தெரியலாம், ஆனால் இருதயத்திலே நம்மளுடைய சிந்தனைகள், பார்வைகள், எண்ணங்கள், பாவங்கள் இவைகளெல்லாம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடாதபடிக்கு தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திலே நாம் நிலை நிற்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதை தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வை நம்மேலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் மனிதர்களுக்கு முன்பதாக நம்மளுடைய கிரியைகளை நாம் வேறுபடுத்தி காட்டலாம். தேவனுடைய பார்வையிலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எபிரேயர் 2:11 பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை பரிசுத்தம் செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம் தேவனுடைய கரங்களிலே ஒரு களிமணை போல நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். எதற்குமே உதவா நம்மையும் கூட நம்முடைய கிரியைகளின்படி தேவன் நம்மை பார்க்கவில்லை. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியும் அவருடைய மிகுந்த இரக்கங்களின்படியையும் நம்மை பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். பரிசுத்தம் செய்கிறவர் என்னை பரிசுத்தமாக்குவதற்காகவே என்னை அழைத்திருக்கிறார் என்று நிச்சயித்து தேவனை நம்பி பாருங்கள். பேதுருவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வலையிலே ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் தேவன் அற்புதம் செய்த பின்பு அவனை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறார். அவனுடைய முதல் பிரசங்கத்திலே 3000 பேரை தேவன் ரட்சிக்கிறார். இதைதான் அவனை பரிசுத்தப்படுத்தின நோக்கம். ஆகவே நம்மேல் தேவன் வைத்த நேசம் மகா பெரியது. ஆகவே பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு கூட பூரணமாக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறது. இயேசு மரிப்பதற்கு முன்பதாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவரை ஒருவன் பின் ஒருவராக சோதிக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தார், அன்னா, காய்பா, பிலாத்து, ஏரோது இப்படி சுற்றி சுற்றி பரிசோதித்து விட்டு சொல்லுகிறார்கள், இவரிலே ஒரு குற்றமும் காணவில்லை என்று. இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இளமையை குறித்து ஒருவனும் நம்மை அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 4:12 வாசிக்கிறோம். தீத்து 2:8 எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாய் என்று வாசிக்கிறோம். மனிதனுக்கும் கர்த்தருக்கும் முன்பதாக நாம் மற்றவர்கள் நம்மை குறை சொல்லக்கூடாதபடிக்கு தேவன் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் நிலை நிற்கும் பொழுது தேவன் நம்மேல் வைத்த தீர்மானத்தின்படியே அவருடைய திட்டத்தின்படியே நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுக்குள்ளாய் இருக்கிற உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படத்தக்கதான கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, பரிசுத்தமாக்குதலை நாங்கள் தேவ பயத்தோடு பூரணமாக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளின்படி நீங்கள் எங்களை ரட்சிக்காமல் உடைய மிகுந்த கிருபையின்படி எங்களை ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்திலே எங்களை நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் மேல் கொண்ட அநாதி தீர்மானங்கள், திட்டங்கள் நிறைவேறட்டும். உடைய சமூகத்திலே ஆண்டவரே, பரிசுத்தம் செய்கிறவருடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே.
ஆம்.